தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் விரைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். தப காலத்தில் 3வது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையிலே இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. ஆண்டவராகிய மெஸ்ஸியா, ஆண்டவராகிய கிறிஸ்து பிறப்பார் என்ற அறிவிப்பு பெருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த தப காலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பாடுகள், மரணம், அவருடைய வேதனைகள், சோதனைகளை சிந்திக்கின்ற இந்த காலத்திலே, சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற இந்த காலத்திலே நாங்களும் மறுபிறப்பு பிறக்க வேண்டும். எவ்வாறான பிறப்பு? ஆண்டவருக்குரிய தூய உள்ளங்களாக நாங்களும் பிறக்க வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தேவதூதரால் வெளிப்படுத்தப்படுகின்றது. அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அதே நிலைமை எங்களுக்கும் வர வேண்டும், உருவாக்க வேண்டும். இந்த தப காலத்திலே நாங்களும் எங்களுடைய வேதனைகள், சோதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சொல்லி, ஆண்டவருடைய பாடுகள் எல்லாவற்றையும் தியானித்து செபம் செய்கிறோம், தவம் செய்கிறோம், பொருத்தல் செய்கிறோம். எல்லாவற்றையும் கிறிஸ்தவ முறைப்படி நாங்கள் செய்து வருகின்ற இந்த காலத்திலே நாங்களும் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் உமது சித்தப்படியே எமக்கு நிகழட்டும். அந்த ஏற்பு, அந்த மனநிலை எங்களுக்குள் உருவாக வேண்டும். இந்த நாளின் நற்செய்தியின் மூலமாக பானுதர் சொன்ன அதே வார்த்தைகளை சற்று நாங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடம், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அக்குழந்தை தூயது, இறைமகன் எனப்படும். இந்த தப காலத்திலே நாங்கள் எதற்காக கஷ்டப்படுகிறோம்? எதற்காக தவம் செய்கிறோம்? எதற்காக ஒருத்தல் இருக்கிறோம்? எதற்காக சமம் செய்கிறோம்? எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுவதற்காக. ஏன்? ஆண்டவராகிய கிறிஸ்து தூயவர், புனிதர். அவருடைய தூய வழியிலே எங்களை அழைத்துச் செல்ல வந்தவர். இன்று பிறப்பின் அறிவிப்பு அறிவிக்கப்படுகிறது. குழந்தை தூயது, இறைமகன் எனப்படும். அந்த இறைமகனையும் தூயவரையும் நாங்கள் உள்ளத்திலே தாங்கி வாழுகின்ற ஒரு காலம்தான் இந்த தபக்காலம். இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உள்ளத்தை தூய்மையாக்குவோம். ஏனென்றால் இறைமகன் தூயவர். இறைமகனோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைமகனுடைய ஆசீராலும் அருளாலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைகளை உள்ளத்திற்குள் நாங்கள் இருத்திக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் இன்றைய நாளிலே பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவிலே ஆண்டவர் எங்களையும் தன்னுடைய வாழ்க்கையோடு அழைத்திருக்கிறார், தன்னுடைய அன்போடு இணைத்திருக்கிறார், தன்னுடைய உறவோடு வாழ எங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நிலைகளை உணர்ந்து இறைமகன் கிறிஸ்துவோடு தூய உள்ளங்களாக எங்களை நாங்கள் உருவாக்கி நல்லவர்களாக, நல்ல உள்ளம் கொண்டவர்களாக, நல்ல மனப்பான்மை கொண்டவர்களாக, எல்லோரையும் திருப்திப்படுத்துபவர்களாக, எல்லோருக்கும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து எல்லோரையும் தூய்மையின் வழியிலே அழைத்துச் செல்லும் தூய கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற இன்றைய இந்த விழாவிலே அன்னைமரின் மூலமாக நாங்கள் இறைவனை பார்த்து நாங்கள் அன்றாடுவோம். ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. எதற்காக? இறைமகனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், தூயவர் என்பதை உணர்ந்து கொள்ளவும், தூய வழியிலே நாங்கள் பயணிக்கவும், ஆண்டவரை பற்றி பிடித்து அவரோடு அவர்களை வாழ நாங்கள் ஆசைப்படுவோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பின் பெருவிழான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்.